எங்களுடைய தமிழ் உறவுகள் கைதிகள் மிக நீண்ட காலமாக விடுதலையின்றி துன்பத்திலே இருந்தவர்கள் ஜனாதிபதி அவர்களிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்திய பேச்சுவார்த்தைகள் அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் ஜனாதிபதியுடன் பேசிய அடிப்படையிலும் இந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பல தடவை சந்தித்ததற்கு பிறகு ஜனாதிபதி அவரோட உண்ணாவிரதம் இருக்கின்ற கைதிகளை கூட ஜனாதிபதி தான் விடுதலை செய்வேன் என்று ஒரு கடிதத்தை சென்ற 5ஆம் தேதி வரையில் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் 7ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று எழுத்து மூலமாக திரு சம்பந்தன் அவர்களிடத்திலும் தனது செயலாளர் மூலமாகவும் மேகசின் சிறையிலே இருந்த கைதிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தியிருந்ததை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த கைதிகள் 7ஆம் தேதி வரைக்குள் இந்த விடுதலை செய்வதற்கான ஆரம்பமோ நடவடிக்கையோ எடுக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால் அவர்கள் அந்த கைதிகள் 8ஆம் தேதி மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். அதற்கு பின்னர் 5ஆம் தேதி இந்த மாதம் பாராளுமன்ற கட்டடத்திலே பிரதமர் அவர்களுடைய தலைமையில் அமைச்சர்கள் மங்கள சமரவீரா, விஜயதாச ராஜபக்ச அவருடைய தரப்பிலே அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட், சட்டமா அதிபர் திணைக்களத்து மூத்த அதிகாரிகள், போலீஸ் திணைக்களத்தினுடைய பதில் போலீஸ் அதிகாரி, போலீஸ் மாதிபர் மற்றும் உளவுத்துறையினுடைய மூத்த தலைமைத்துவ உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். எங்கள் தரப்பிலே திரு சம்பந்தன் அவர்கள், நான், திரு சுமந்திரன் அவர்கள், மனோ கணேசன் அவர்கள், செல்வம் அடைக்கலான் அவர்கள், சித்தார்த்தன் எல்லோரும் நாங்கள் இருந்தோம். அந்த இடத்திலே திரு சம்பந்தன் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி முதல்வர், மிக தீவிரமாக உரத்த குரலிலே கூட இந்த கைதிகள் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் மன்னிப்படுத்தி விடுதலை செய்யப்படும் என்று நீண்ட நேரமாக வாதாடியிருந்தார். அதைவிட அவர் குறிப்பிட்ட கருத்து, ஐநா மனித உரிமை பேரவையிலே உங்களுடைய அரசாங்கம், வெளியுறவுத்துறை அமைச்சர், நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை முன்வைத்திருந்தார். அதன்படியால் அப்படி நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னதற்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த கைதிகள் நீங்கள் வைத்திருப்பது எந்த வகையில் நியாயமில்லை என்று அவர் வாதிட்டிருந்தார். அப்படி அவர் வாதிட்டதுக்கு பிறகு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் பிரதமர் விசாரித்தார், இவர்களை விடுதலை செய்வதற்கு நீங்கள் எப்பொழுது அதை விடுதலை செய்யப் போகின்றீர்கள் என்று. ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து, மங்கள சமரவீரா அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தாங்கள் ஐநா மனித உரிமை பேரவையிலே அப்படி நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம், அப்படி நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது உங்களிடமிருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று அன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கா சட்டமா அதிபர் திணைக்களத்தை பார்த்து குறிப்பிட்டதை நான் இப்பொழுது நினைவுபடுத்தலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கைதிகள் உடைய விவகாரங்களை பற்றி தனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பேச்சுவார்த்தையிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்திலும் நாங்கள் பேசித்தான் இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தமிழ் மக்களால் அவர்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அவரிடத்திலும் பொதுத் தேர்தலிலே வெற்றி பெற்ற ரணில் விக்ரமசிங்க அவரிடத்திலும் நாங்கள் இந்த கைதிகள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யப்படும் என்பதை வற்புறுத்தி இருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இப்பொழுது அந்த கைதிகள் அதாவது தாங்கள் விடுதலை செய்ய மாட்டார்கள், இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற நம்பிக்கையினத்தினால் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தை செய்து வந்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் அன்றைக்கும் 5ஆம் தேதியும் சென்ற 5ஆம் தேதியும் ரணில் விக்ரமசிங்க அவரிடத்திலே நாங்கள் அவருடைய தலைமையில் அந்த கூட்டணி பெற்று சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. உடனடியாக 32 அந்த வாரத்திலே 32 கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அடுத்த 20ஆம் தேதிக்குள் அடுத்த 30 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள். அதைவிட மிகுதியாக இருந்த 68 பேர்
அவர்கள் ஒரு மந்திரி சபை உபகுழுவின் மூலம் சிபார் செய்யப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஏனென்றால் சட்டமா அதிபர் திணைக்களம் அதிலே இழுத்தடிப்பு செய்து கொண்டிருந்த காரணத்தினால் நேரடியாக அவர் திட்டவட்டமாக சொன்னார், நாங்கள் உங்களுக்கு தீர்ப்பு தருவோம், நீங்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. ஏனையவர்களை குற்றவாளியாக காணப்பட்டு நீதிமன்றத்தினாலே தீர்ப்பு வழங்கியவர்களை தானும் அமைச்சர் மன்னிக்கணும் ஜனாதிபதியிடத்திலே பேசி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு அவருக்கு எடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் எல்லாம் அந்த அடிப்படையில் அதுக்கு முன்னரும் அதுக்கு பின்னரும் ஜனாதிபதியிடத்திலே எங்களால் பேசப்பட்டது. அன்றைக்கு 5ஆம் தேதி மாலையே எங்களுடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி முதல்வர் என்ற முறையிலும் ஜனாதிபதியை அன்று மாலையில் சந்தித்து இவ்வாறு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு முழுமையான திருப்தியை தரவில்லை. ஆனால் நீங்கள் தலையிட்டு அந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் வற்புறுத்தினார் 5ஆம் தேதி மாலையிலும் கூட. அதற்கு பிறகு கைதிகளை சிறைச்சாலைக்கு 32 பேர் என்பதில் 31 பேர் என்று இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த பொழுது அந்த நேரத்திலே சட்டமாதிபர் திணைக்களம் அவருடைய விடுதலைக்கான அறிவித்தலை பிணைக்கான அறிவித்தலை அந்த பட்டியலை நீதிமன்றத்துக்கு கொடுக்காத காரணத்தில் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள், விடுதலை செய்யப்படவில்லை. அன்றைக்கு அந்த நேரத்திலே நான் திரும்ப என்னிடம் சிலர் கேள்வி எழுப்பிய பொழுது நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்திலே நான் பேசியிருக்கின்றேன். அவர் சொன்னார், இல்லை நான் இப்பொழுது உத்தரவிட்டு விட்டேன், கட்டாயமாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்று. இப்படியான சூழ்நிலைகளில் கைதிகள் அதுக்கு பின்னர் முதலமைச்சர் அவர்களும் ஜனாதிபதியுடன் பேசியதாக எங்களுக்கு செய்தி தெரியும். முதலமைச்சர் தானும் பேசியிருக்கின்றேன், ஆனால் அவர்கள் சரியான ஒரு பதிலை தரவில்லை என்று முறையிட்டதையும் நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அந்த காரணத்தினால் கைதிகளே இது நிலைமைகளை எல்லாம் சரியாக ஆராய்ந்து விட்டதுக்கு பின்னர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நான் நம்புகிறேன் தாங்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் பிணை வழங்கினால் அந்த பிணை தங்களை தொடர்ந்தும் விசாரிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு அல்லது விடுதலை கிடைக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாத நிலைமையில் அவர்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதுதான் சரி என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். நான் பலமுறை அவரிடம் கேட்டேன், நீங்கள் சரியாக தீர்மானிக்கிறீர்களா? ஆனால் இப்பொழுது அரசும் சட்டமா திணைக்களம் அல்லது இந்த நீதித்துறையை சார்ந்தவர்கள் அவர்களிடம் எழுப்பிய கேள்வியின்படி அவர்கள் இந்த புனர்வாழ்வுக்கு செல்வதற்கு விரும்பி இருக்கின்றார்கள் என்பதை சென்ற 2-3 தினங்களுக்கு முன்னர் 2 தினங்களுக்கு முன்னர் நேற்று முன்தினம் அலரி மாளிகையில் நடந்த கூட்டத்தில் அந்த பிரச்சனை, அதாவது சிறை கைதிகள் தாங்கள் புனர்வாழ்வு அடிப்படையில் செல்வதற்கு விருப்பம் என்ற அந்த வேண்டுகோள்களை பரிசீலித்து அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அது இந்த 10 நாட்களுக்குள் அதற்கான அறிவித்தல்கள் இவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புகின்ற முறை அந்த அறிவித்தல்கள் தொடர்ந்து அவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுகளை மையமாக வைத்துக்கொண்டு அந்த நிலைமைகளை மையமாக வைத்துக்கொண்டு சிறை கைதிகள் நேற்று மாலையில் இரவு அவர்கள் தீர்மானம் எடுத்ததாக எங்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்திக் கொள்வதாக எங்களுக்கும் அந்த தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இன்று காலையில் நீதியமைச்சர் சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான உள்குடியேற்ற அமைச்சரும் திரு சுமந்திரன் போன்றவர்களும் மெகசியன் சிறைச்சாலைக்கு சென்று அவர்கள் காலையிலே அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்திய பொழுது அவர்கள் பலரசம் கொடுத்து அவர்களை உணவை அருந்தும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அவர்கள் அப்படி செய்ததாகவும் நாங்கள் அறிந்தோம். எங்களுக்கு அடுத்த தகவல் தரப்பட்டது, இங்கே அந்தாஜபுர சிறைச்சாலையிலே இப்படி அங்கும் இப்படி உண்ணாவிரதம் இருக்கின்றவர்கள் நாங்கள் வந்து தங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு அங்கு சென்று பலரசம் போன்றவைகளை வழங்கி அவர்களை அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்கு நாங்களும் உதவியாக இருந்திருக்கின்றோம். ஆனால் அந்த கைதிகள் மெகசியன் சிறைச்சாலையில் நாங்கள் இப்பொழுது அவர்களை தொடர்ந்து இங்கே யாழ்ப்பாண சிறையிலே இருக்கின்ற 4 கைதிகள் என்று சொன்னார்கள். அவர்களையும் ஒரு சிங்கள கைதியும் இருக்கின்றார். அவர்களை நாங்கள் பார்த்து பேசியிருக்கின்றோம். அவர்களுக்கும் நாங்கள் உணவை வழங்கி இருக்கின்றோம். அவர்கள் இன்னும் உண்ணாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் அவர்களும் உணவு அருந்துவார்கள். அவர்களிடத்திலே இருக்கின்ற கேள்வி, மீண்டும் இந்த அரசாங்கம் தங்களை ஏமாற்றாமல் இருப்பதற்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் தாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், நீங்கள் எங்களுக்காக பேச வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி தங்களுடைய வழக்குகள் இருக்கின்றது,
தங்களுடைய குடும்பங்களிடத்திலே ஒரு வழக்கறிஞரை வைப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது. அதுபடியால் இந்த விடுதலைக்காக நீங்கள் உங்கள் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே ஒரு குழுவை அமைத்து அவர்கள் இதற்காக முயற்சிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க கொண்டு கேட்டிருக்கின்றார்கள். இந்த கைதிகளிலே சிலர் வேறு வேறு வழக்குகளில் போதை வஸ்துக்களை கடத்தியவர்கள், வேறு குற்றங்களை இழைத்தவர்கள் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே வைத்திருக்கிறார்கள். வைத்தவர்களையும் சிலரை விடுவித்திருக்கிறார்கள் என்று ஒரு முறைப்பாட்டை சொல்லியிருந்தார்கள். அவர்களையும் சேர்த்துத்தான் இந்த 31 பேர் கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இனிமேல் நடக்கின்ற அடுத்த கட்டமாக 8 பேரை விடுதலை செய்திருக்கின்றார்கள், பிணையிலே விடுதலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனிமேல் பிணை விடுதலை என்ற பேச்சுக்கு இடமில்லை. புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படுகின்ற நடைமுறைகள் தான் இனி கடைப்பிடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனபடியால் நாங்களும் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த அவகாசத்தை தங்களுடைய நடைமுறைகளை நிறைவேற்றுவதற்காக வழங்கியிருக்கின்றார்கள். அதுக்காக நாங்களும் அவர்கள் எங்களிடத்தில் பல விடயங்களை பேசினார்கள். அவர்கள் திட்டவட்டமாக சொன்னார்கள், தங்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தாங்கள் எல்லோரும் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த புனர்வாழ்வுக்கு செல்வதற்கு விண்ணப்பித்திருக்கின்றோம். ஏனென்றால் வேறு பிரச்சாரங்கள் நடக்கின்றன. அது உண்மை அல்ல என்பது இன்றைக்கு பத்திரிகைகள் வந்திருக்கின்றது. எங்களிடம் அவர்கள் நேரடியாக சொன்னதை நாங்கள் உங்களுக்கும் இந்த பத்திரிகைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அதுபடியால் அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் தீவிரமாக நாங்கள் இன்னும் இந்த வாரத்திலே ஜனாதிபதியிடமும் பிரதம அமைச்சரிடமும் நீதி அமைச்சர் அவர்களுடன் நாங்கள் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் எங்களிடத்திலே நம்பிக்கை கொண்டதாக சொல்லுகின்றார்கள். அப்படி இல்லாது விட்டாலும் அல்லது நம்பிக்கை வைத்திருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை, நாங்கள் அரசாங்கத்திலே மீண்டும் பேசி அவர்கள் புனர்வாழ்வுக்கு சென்றாலும் மிக குறுகிய காலத்திலே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். எவ்வாறாயினும் அவர்கள் விடுதலை செய்யப்படும் என்பதால் எங்களுடைய தற்போது இங்கே யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்தவர்களை உண்ணாவிரதம் முடித்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் உணவருந்தும்படி கூறி அவர்கள் எங்கள் வரவை பார்த்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். மதியம் நாங்கள் அனுராதபுர சிறைச்சாலையில் தமிழிசை கட்சி தலைவரும் விசயநாதராஜா அவர்களும், கௌரவ சிவசக்தி ஆனந்தனும், கௌரவ சார்ல்ஸ் அவர்களும் நானும் போயிருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட 35 பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இவ்வாறு உணவு கொடுக்கப்பட்டது, பலரசம் பால் கொடுக்கப்பட்டு முடித்து வைக்கப்பட்டது. அவர்கள் பல ஆதங்கங்களில் இருக்கின்றார்கள். அத்தனை சிறை கைதிகள் இங்கே இந்த சிறை கைதி விவகாரம் அரசியலுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையில், தென்னிலங்கையில் இருக்கும் அரசியலுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையில் போட்டியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே முன்னர் அரசியலும் நிர்வாகமும் ஒரு குடும்பத்திடம் இருந்தபடியால் அவர்கள் தாங்கள் நினைத்த மாதிரி உடனடியாக முடிவுகள் எடுத்தார்கள். ஆனால் தற்போது எத்தனையோ ஆணைக்குழுக்கள் வந்துவிட்டது. இதன் அடிப்படையில் அரசியல் வேறு, நிர்வாகம் வேறாக்கப்பட்டு கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இதற்கு இடைப்பட்ட இந்த இழுவல் தான் இந்த அரசியல் கைதிகள் விவகாரம் இவ்வளவு தூரம் இழுபட்டு கொண்டு போவதாக அமைகின்றது. அதாவது ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு சிலரை புனர்வாழ்வுக்கு அனுப்புங்கள், சிலரை பிணையில் விடுங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அங்கே போடப்படுகின்றது. ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களம் இதை பற்றி சட்டம் அவர்களுடைய சிபார்சுகளையும் அரசியல் முடிவுகளையும் அவர்கள் ஏற்பதற்கு தயாரில்லை, பின்னடிக்கின்றார்கள். எனவே அது முன்னர் இருந்த அரசாங்கத்தின் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கங்களை அங்கே இன்னமும் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது புலனாகின்றது. இதன் அடிப்படையில் தான் அன்று காலையில் சட்டமாதிபர் திணைக்களம் இவர்களை மீண்டும் அவர்கள் சொன்னவற்றை செய்யவில்லை. ஆனால் பின்னேரம் உடனடியாக அது யாருடைய அதிகாரம் பாவிக்கப்பட்டதோ ஆனால் சிலர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது புனர்வாழ்வில் விடுவிக்கப்பட போகின்றார்கள் என்று. ஆனால் இன்னமும் எப்போது யார் விடுவிக்கப்பட போகின்றார்கள் என்பது பற்றி எங்களுக்கு தெரிய வரவில்லை. இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். இதில் சிலர் தற்போது தங்களுடைய நீதிமன்ற நடைமுறைகளை முடித்து தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நிலைமை மிகவும் சங்கடமாக இருக்கின்றது. புனர்வாழ்வுக்கு போனால் ஒரு வருடமோ அல்லது எவ்வளவு நாள் எடுக்கின்றது என்று தெரியாது. அவர்கள் ஒருவேளை நாளைக்கும் விடுபடலாம், நாளன்றைக்கும் விடுபடலாம். இது ஒரு புறம் இருக்க, இங்கே பிணையில் சென்று விட்டார்கள் சிலர். பிணையில் போனவர்கள் நிச்சயமாக அங்கே நீதிமன்ற வழக்கு முடியும் மட்டும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. அடுத்தது இப்போது இருக்கின்ற கைதிகள். இதற்கப்பால்
அங்கே தண்டனைக்குரியவர்களுக்கு ஜனாதிபதி மாத்திரம்தான் இனிமேல் பொது மன்னிப்பு அளிக்கலாம். அதுக்கு பிணைகளோ அல்லது புனர்வாழ்வுக்கோ போவதற்கு எந்த விதமான இடமும் இல்லை. ஜனாதிபதி பொது மன்னிப்பு. எனவே அநேகமாக ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே அடிப்படையில் தற்போது பிணையில் போனவர்கள் எல்லோரையும் சேர்த்து உண்மையில் அவர்கள் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது பிணையில் போனவர்கள் எல்லோரையும் சேர்த்து அவர்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்பி எவ்வளவு சீக்கிரமாக விடுகின்றார்களோ, ஏனெனில் அங்கே நேரில் பார்க்கும்போது அவர்களுடைய மன ஆதங்கங்களை கேட்கும்போது அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன, துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மிக ஆணித்தரமாக சொன்னார்கள், தாங்கள் மீண்டும் தொடங்குவோம் என்று. அங்கே பலர் உடல் நான் சொல்லவில்லை சரியான நிலையில் இருக்கின்றார்கள் என்று. எனவே இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு நாங்களும் எல்லோரும் தீவிரமாக இதை வேலை செய்து அவர்களுடைய விடுதலை நோக்கி நாங்கள் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்வோம். இதற்கு அரசாங்கமும் ஒத்துழைக்க வேண்டும். அரசாங்கம் ஒத்துழைத்து அதன் நிர்வாகமும் ஒத்துழைக்க வேண்டும். எனவே நாங்கள் இதையும் நல்லதாக எதிர்பார்ப்போம்.